Hello friends, welcome to Maximus YouTube channel. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் ஒரு ப்ராப்ளம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கூட. யூனிவர்சிட்டியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். நார்மலாக நீங்கள் இது வரைக்கும் பார்த்த சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ராப்ளம் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, எக்ஸ்ட்ராவாக ப்ராப்ளம் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் கொஞ்சம் இது வரைக்கும் பார்த்த ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் இந்த இன்டர்வல் 0 to 1 integral x square to 2 minus x xy dx dy. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் நம்ம டயக்ராம்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றது உங்களுக்கு கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க எக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த லிமிட்ஸ் வந்து என்ன வரக்கூடாது, கண்டிப்பா எக்ஸ் வரக்கூடாது. அப்ப கொடுத்துருக்க இன்டகிரேஷன் ஃபார்ம் தப்புன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும், மாத்தணும். எப்படி மாத்தணும், ஐ ஈக்குவல் டு ஓகே ஐ ஈக்குவல் டு டபுள் இன்டர்வல் இன்டகிரேஷன் மாத்தாது, டபுள் இன்டர்வல் தான், டபுள் இன்டர்வல் எக்ஸ் ஒய் இங்க என்னன்னு மாத்திக்கணும், டிஒய் டிஎக்ஸ்னு மாத்திக்கணும். லிமிட்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாது. 0 1 எக்ஸ் ஸ்கொயர் 2 மைனஸ் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் 2 மைனஸ் எக்ஸ். சரி, இப்போ லிமிட்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்க. லிமிட்ஸ் என்ன ஆகும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் 2 ஒய் ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ். இதை நமக்கு தெரிஞ்ச கன்வீனியன்ட் ஃபார்ம் மாத்திக்கலாம். இது எப்படி எல்லாம் can also be written as x plus y equal to 2. The next x equal to 0, x equal to 1. ஸோ இப்போ இதுக்கான டயக்ராம் தான் வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட் இது y ஆக்சிஸ், x ஆக்சிஸ். ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்னா எப்படி இருக்கும், பேரபுலா யூ ஷேப்டு பேரபுலா. ஓகே, y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா யூ ஷேப்டு பேரபுலா. ஸோ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் என்ன பண்ணலாம், ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா x ஈக்குவல் டு ரூட் ஒய். இருந்துச்சா? நெக்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டூனா எங்க லைன் வரும், லைன் எப்படி கட் ஆகும். ஓகே, இது நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் ஒய் ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் ஒய். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஒய் ஆக்சிஸ் தான், அதை போட தேவையில்ல, என்ன நோட் பண்ணிக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஃபைன் பண்ணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னா இந்த சைட்ல வெர்டிகலா வரும் லைனு, பட் நமக்கு இங்க என்ன இருக்கு, ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது. இந்த பாயிண்ட் வழியா அந்த லைன் போதான் நம்ம ஃபைன் பண்ணணும். எப்படி ஃபைன் பண்ணுவோம், இந்த ரெண்டு கர்வையும் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு கர்வையும் சால்வ் பண்ணணும். கர்வோட ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கர்வோட ஈக்குவேஷன் பாருங்க, கர்வோட ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தான் ரெண்டு கர்வ். என்ன பண்றோம், ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்றோம். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. இந்த மைனஸ் 2 இன்சிடென்ட் தான் ஆகும் சார், பிளஸ் 2 இன்சிடென்ட் தான், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இதை என்ன பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 1 வரணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபர்ஸ்ட் இது எக்ஸை காமன் எடுத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 2 வந்துடும், பிளஸ் இங்கே சாரி இங்கே மைனஸை காமன் எடுத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 வந்துடும், சரி எக்ஸ் பிளஸ் 2 வந்துடும் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் 2 காமன் எடுத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 கமா பிளஸ் 1. மைனஸ் 2னா இந்த சைடு வரும், எக்ஸோட நெகட்டிவ் வேல்யூனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும், பட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 தான் ரைட் சைடு வரும். அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லலாம், எக்ஸோட வேல்யூ 1, ஒயோட வேல்யூ என்ன பண்ணலாம், எக்ஸ் போல இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணா ஆகும் ஒய் ஈக்குவல் டு 1 தான், அப்போ 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ இந்த பாயிண்ட் வந்து 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்ற லைன் எப்படி கட் ஆகணும், இந்த பாயிண்ட்லேயே தான் கட் ஆகணும். ஓகே, அது ஸ்ட்ரைட் லைனாக வரணும். ஓகே, அந்த பேட்ல வரையறதுனால அந்த கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட்னஸ் வர முடியல, பட் நீங்கள் வரையும் போது ஸ்ட்ரைட்டாக தான் வரையணும். இது என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 1. கிளியரா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க லிமிட்ஸ்க்கெல்லாம் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஸ்டெப் வரையணும். ஸ்டெப் எப்படி வரையணும், இன்னர் இன்டர்வல் பார்க்கணும், ஒய்னா ஒய்யோட டைரக்ஷன் வரையணும், எக்ஸ்னா எக்ஸோட டைரக்ஷன் வரையணும்.
இங்க ஒய் ஒய்னா எப்படி இருக்கும், வெர்டிகலா இருக்கும் ஸ்ட்ரிப். ஓகே, ஒய்னா எப்படி இருக்கும், வெர்டிகலா இருக்கும் ஸ்ட்ரிப். ஒய் எங்க ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸ் ஸ்கொயர்ல ஸ்டார்ட் ஆகுது. இங்க எக்ஸ் ஸ்கொயர்ன்றது இந்த கர்வ் தான். இந்த எக்ஸ் ஸ்கொயர்ல ஸ்டார்ட் பண்ணி ஒய் ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ்ல முடிஞ்சுது. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர்ல ஸ்டார்ட் பண்ணி எங்க முடியுது, இங்க பாருங்க, இந்த லோயர் இடம் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ல ஸ்டார்ட் பண்ணி ஒய் ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ்ல முடியுது. இப்போ சேஞ்ச் த ஆர்டர் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், கொஸ்டின் சேஞ்ச் த ஆர்டர் பண்ணணும். அதான் நம்ம ஒர்க், சேஞ்ச் த ஆர்டர் பண்ணி அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எவாலுவேட் பண்ணணும். ஸோ இப்போ ஐ ஈக்குவல் டு, இப்போ ஆர்டரை சேஞ்ச் பண்ண போறோம். டபுள் இன்டகரல். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எதுவும் சேஞ்ச் ஆகுது, எக்ஸ் ஒய் டிஒய் டிஎக்ஸ் என்ன மாறிடும், டிஎக்ஸ் டிஒய் பிளஸ் டிஎக்ஸ் டிஒய். ஸோ இந்த இடம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இந்த சம்மு மற்ற சம்மோட எப்படி டிஃப்ரெண்டாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, இந்த இடம் தான் மற்ற சம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். மற்ற சம்மில் என்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி பார்த்த சம்லாம் பார்த்தீங்கன்னா ஹரிசான்டல் ஸ்ட்ரிப், வெர்டிகல் ஸ்ட்ரிப் இருக்கு. ஒய் டைரக்ஷன்ல இருந்து நம்ம எக்ஸுக்கு மாற்றும் போது வெர்டிகல் ஸ்ட்ரிப் ஹரிசான்டலா மாறிடும். பட் இங்க பாருங்க, இந்த சம்ம பொறுத்து பாருங்க, இதே மாதிரி அதே ப்ராசஸ் தான் பண்ண போறோம். வெர்டிகல் ஸ்ட்ரிப்பை ஹரிசான்டல் ஸ்ட்ரிப்பா மாத்துறோம். ஓகே, மாத்திட்டா என்ன பண்ணுவோம்னா, நீங்க இங்கேயே கவனிக்கணும், இந்த ஸ்ட்ரிப்பை இந்த ஏரியாக்குள்ள நான் எங்க வரைஞ்சாலும், இந்த ஸ்ட்ரிப்பை இந்த ஏரியாக்குள்ள நான் எங்க வரைஞ்சாலும் ஸ்டார்டிங் லிமிட்டும் எண்டிங் லிமிட்டும் முடியவே முடியாது. பாருங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரா, இங்க ஒய் ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ். சப்போஸ் நான் இங்கேயே போட்டாலும் இந்த கர்வ் ஆகும், இந்த பேரபோல தான் டச் ஆகும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் 2 மைனஸ் எக்ஸ். அப்ப இந்த ஸ்ட்ரிப்பை நான் எங்க மூவ் போனாலும் அதோட ஸ்டார்டிங் லிமிட்டும் எண்ட் லிமிட்டும் மாறவே மாறாது. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஸ்ட்ரிப்பை நம்ம மாத்திட்டோம், மாத்திட்டு அப்புறம் மூவ் பண்ணின்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் பண்ற இடம் 0, ஆனா முடிகிற இடம் வந்து பாத்தீங்கன்னா பேரபோலால முடியுது. அப்ப 0ல ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஒய்ல முடியுது. ஓகே, பட் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு லைன்ல முடியுது. இந்த லைன் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் ஒய்ன்ற லைன் முடியுது. ஸோ அப்ப நம்ம இந்த இடத்த அப்படியே டக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, ஆர்டரை சேஞ்ச் பண்ணி அப்படியே சால்வ் பண்ண முடியாது. இங்க ரெண்டு இடத்துல என்ன ஆகுது, இந்த ஸ்ட்ரிப் லிமிட் வேல்யூஸ் மாறதுனால இந்த ப்ராப்ளம, இந்த இன்டகிரேஷன் ஏரியாவை நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். இந்த இன்டகிரேஷன் ஏரியாவை என்ன பண்ணணும், ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். எப்படி ஸ்பிளிட் பண்றேன், மாறுற இடம் தான். இந்த பாயிண்ட் வரைக்கும் அது ஸ்டார்டிங் பாயிண்ட் 0ல இருக்கும், முடிகிற இடம் இந்த கர்வ்ல முடியும். இந்த சர்டன் பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆயிடுது, எக்ஸ் 0ல தான் ஸ்டார்ட் ஆகுது, ஆனா முடிகிற இடம் எங்க முடியுது, இந்த கர்வ்ல, இந்த லைன்ல முடியுது. அப்ப என்ன ஆகும், இங்க ஒரு ஸ்ட்ரிப் வரையணும், அங்க ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் போட்டாச்சு, இங்க என்ன ஆகும், இங்க ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் வரையணும். இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் கீழே இந்த ஏரியாக்கு பாருங்க, எக்ஸ் 0ல ஸ்டார்ட் பண்ணுது, இந்த கர்வ்ல முடியுது ரூட் ஒய். அப்ப 0ல ஸ்டார்ட் பண்ணி ரூட் ஒய்ல முடிஞ்சிருது. நெக்ஸ்ட், நம்மளை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் லிமிட் எங்க பார்க்கணும், ஆக்சிஸ்ல பார்க்கணும். ஆக்சிஸ்ன்றது என்னது, இந்த ஆக்சிஸ். இந்த கர்வ் எங்க ஸ்டார்ட் ஆகுது, 0ல ஸ்டார்ட் ஆகுது, இந்த பாயிண்ட்ல முடியும், இந்த பாயிண்ட்ல ஒய்யோட வேல்யூ 1. அப்ப 0ல ஸ்டார்ட் பண்ணி 1ல முடியுது. நெக்ஸ்ட், இங்க ஸ்டெப் பாருங்க, எக்ஸோட வேல்யூ 0ல ஸ்டார்ட் ஆகுது, இந்த லைன்ல முடியுது, இந்த லைன்ல எக்ஸோட வேல்யூ என்ன, 2 மைனஸ் ஒய், 2 மைனஸ் ஒய். இப்போ இந்த பாயிண்ட் இங்க 1ல ஸ்டார்ட் ஆகுது, இது என்ன பாயிண்ட்னா ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2னா இங்க கட் ஆகணும், ஒய்ல 2ல கட் ஆகும், எக்ஸ்ல எங்க கட் ஆகும், 2ல கட் ஆகும். இன்ட்ரோடக்ஷன் வீடியோல இதை பத்தி சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துட்டு இந்த சம் பார்த்து தான் புரியும். அப்ப ஒய் இங்க எங்க ஸ்டார்ட் ஆகுது, 1ல ஸ்டார்ட் பண்ணி 2ல முடியுது, ஒய் 1ல ஸ்டார்ட் பண்ணி 2ல முடியுது. இப்ப ரெண்டு சைடு இன்டர்வியூ பண்ணோம், இது I1 வச்சுக்கோங்க, இது I2ன்னு வச்சுக்கோங்க, இது I1, இது I2. இப்போ ரெண்டு இன்டர்வேஷனும் தனித்தனியாக சால்வ் பண்ணி லாஸ்ட் ஆட் பண்ணி போகிறோம். ஃபர்ஸ்ட் I1 ஈக்குவல் டு இன்டர்வல் 0 to 1, இன்டர்வல் 0 to root y, xy dx dy, xy dx dy. அப்ப என்ன ஆகும், இன்டர்வல் 0 to 1, ஓகே, எக்ஸை இன்டர்வேட் பண்ணினா எக்ஸ் ஸ்கொயர் பை 2, ஓகே, லிமிட்ஸ் அங்கே வந்துடும் 0 to root y, ஓகே, y கான்ஸ்டன்ட் இருந்தால் y அப்படியே இருக்கும் dy. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், இன்டர்வல் 0 to 1, ஓகே, அந்த 2 கான்ஸ்டன்ட் தான் வெளில எடுத்துலாம், 1/2, 1/2 எடுத்தீங்கன்னா இந்த ரூட் 2னா நாங்கள் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர், ரூட் 2 ஹோல் ஸ்கொயர்னா ஆயிடும், ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் போயிடும், வெறும் y மட்டும் தான் இருக்கும். ரூட் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு போகணும், எக்ஸ் பதிலாக ரூட் ஒய் சப்ஸ்டிட் பண்ணா ஆகும் ரூட் ஒய் ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் என்ன ஆகும்,
y மட்டும் தான் இருக்கும். லோயர் லிமிட் வந்து என்னது 0 0 சப்ஸ்டிட் பண்ண 0 ஆயிடும் into y dy which is equal to 1 by y into 0 to 1 sorry 1 by y இல்லது 1 by 2 ஓகே 0 to y இங்க y சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும் y ஸ்கொயர் dy ஓகே ஸோ இப்போ y ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ண ஆகும் 1 by 2 y cube by 3 0 to 1 limit 1 சப்ஸ்டிட் பண்ண 1 by 2 1 by 3 minus 0 வந்துடும் அப்போ என்ன ஆகிடும் 1 by 6 i1ஓட வேல்யூ என்ன 1 by 6 i1ஓட வேல்யூ 1 by 6 இப்போ நெக்ஸ்ட் i2 ஃபைன் பண்ணுவோம் i2 என்ன ஆகும் i2 ஈக்குவல் டு இன்டர்வல் 0 சாரி இன்டர்வல் 0 to 2 வராது 1 to 2 ஓகே இன்டர்வல் 1 to 2 இதான் i2 லிமிட்ஸ் வந்து இன்டர்வல் 1 to 2 இன்டர்வல் 0 to 2 minus 5 2 minus 5 x y dx dy இன்டர்வேஷன் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரும் இங்க பண்ண இன்டர்வேஷன் தான் வரும் ஸோ எக்ஸ் இன்டர்வேட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இன்டர்வல் 1 to 2 இன்டர்வல் 1 to 2 ஸோ எக்ஸ் இன்டர்வேட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்டூ ஒய் லிமிட் வந்து 0 to 2 மைனஸ் எக்ஸ் dy இப்போ 1 by 2 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துடலாம் இன்டர்வல் 1 to 2 என்ன ஆகும் 2 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஒய் dy இதை மல்டிப்ளை பண்ணா ஆகும் 1 by 2 ஓகே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் 1 by 2 இது எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன ஆகும் ஆக்சுவலாக இது வந்து 2 மைனஸ் ஒய் 2 மைனஸ் ஒய் எக்ஸ்பேண்ட் போட்டோம் 2 மைனஸ் ஒய் ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க எக்ஸ்பேண்ட் பண்ணா ஆகும் ஏ ஸ்கொயர் அப்போ 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 2ab 2ab என்ன ஆகும் 2 இன்டூ ஒய் அப்போ 4y பிளஸ் பி ஸ்கொயர் பின்றது என்ன இங்க ஒய் ஸ்கொயர் இன்டூ ஒய் ஜஸ்ட் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்றோம் இது ஏ இது பி ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் வேல்யூ என்ன 4 அதாவது 2 ஏட வேல்யூ 2 ஸ்கொயர் பண்ணினா 4 மைனஸ் 2ab வரணும் 2 2s are 4 4 into y அதான் 2ab 4y plus b square y dy ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸோ y உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 1 by 2 இன்டர்வல் 1 to 2 4y minus 4y square plus y cube dy நெக்ஸ்ட் இன்டர்வேட் பண்ணணும் இன்டர்வேட் பண்ணா 1 by 2 4y square by 2 minus 4y cube by 3 plus y power 4 by 4 1 to 2 லிமிட்ஸ் வந்து 1 to 2 ஸோ இப்போ 1 by 2 இங்க சப்ஸ்டிட் பண்ண ஆகும் இந்த 2 2 கேன்சல் ஆயிடும் ஸோ கேன்சல் பண்ணா 2 ஸ்கொயர் 4 இல்லையா 4 2 தான் 8 மைனஸ் இங்க 2 சப்ஸ்டிட் 2 கியூப் 2 கியூப்னா 4 into 8 32 by 3 plus 2 power 4 2 2s are 4 4 2s are 8 8 2 16 16 by 4 கேன்சல் பண்ண ஆகும் 4 ஆயிடுமா மைனஸ் லோயர் லிமிட் பாருங்க லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண ஆகும் 1 சப்ஸ்டிட் பண்ணா 2 தான் மைனஸ் 4 by 3 வந்துடும் இங்க 1 சப்ஸ்டிட் பண்ணா 1 to 4 by 3 plus 1 by 4 ஸோ இங்க சப்ஸ்டிட் பண்ணினா 1 by 2 ஸோ 8 plus 4 12 12 minus 32 by 3 12 minus 32 by 3 மைனஸ் இங்க என்ன ஆகும் இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12 ஸோ இங்க 12 என்ன பண்ணணும் மல்டிப்ளை டிவைட் பை 12 அப்போ 12 into 2 24 மைனஸ் இங்க 4 ஆல மல்டிப்ளை பண்ணா ஆகும் 16 16 இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 3 ஸோ இப்போ 2 ஆல மல்டிப்ளை இங்க எல்சிஎம் என்ன பண்ணணும் 32 by 3 இது சாரி 2 கூட 32 by 3 இங்க எல்சிஎம் என்ன பண்ணணும் 3 தான் எல்சிஎம் இல்லையா ஸோ 3 எடுத்தீங்கன்னா இங்க 36 மைனஸ் 32 மைனஸ் இதெல்லாம் கேன்சல் பண்ணா 24 plus 3 27 27 minus 16 வந்து 11 11 by 12 ஸோ இங்கே நாங்கள் 4 by 3 1 by 2 இங்கே நாங்கள் 4 by 3 minus 11 by 12 ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன ஆகும் 12 வந்துடும் இதுக்கு எல்சிஎம் என்ன ஆகும் 12 4 மல்டிப்ளை பண்ணால் 16 மைனஸ் 11 அப்போ 5 by 12 வந்துடும் ஸோ அப்போ 1 by 2 into 5 by 12 அப்போ என்ன ஆகும் 5 by 24
இந்த இதோட ஆன்சர் I2 ஓட ஆன்சர். அப்போ நெக்ஸ்ட் ஐ வேணாலும் பண்ணணும். I ஈக்குவல் டு I1 பிளஸ் I2. ஸோ அப்போ I ஈக்குவல் டு I1 வேல்யூ என்ன 1/6 பிளஸ் I2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/24. I2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/24. ஸோ I ஈக்குவல் டு இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 24 தான். 4 பிளஸ் 5. ஏன்னா இங்கே 4 மல்டிப்ளை பண்ணால் 24 வரும். 9/24 கேன்சல் பண்ணாங்க 3/8. அப்போ ஐயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/8. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.